அந்த அம்மா வந்து கோயிலுக்கு ஒரு ஆரத்தி தட்டோட போச்சுன்னா இதுவரையில எந்த குருக்களும் அந்த ஆரத்தி தட்டை மட்டும் பார்த்து வாங்கண்டே இல்லை. தடுமாறி நிலை தடுமாறி கை தவறி ஆரத்தி தட்டு பல தடவை கீழே விழுந்திருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பேரழகியாடா அந்த உலகத்துல அப்படின்னு எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் அப்படி அப்படியே அச்சு அசலா படைச்ச அந்த அம்மா வந்து அவர் வர்ணிச்சுன்னே இருக்கார். ஜனாதிபதியிடம் பத்மபூஷன் விருதே பெற்ற இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது இல்லையா என்று நிருபர்கள் கேட்கிறார்கள். ராஜரத்னம் பிள்ளை கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் சொல்ற இல்லை என்று சொல்கிறார். எல்லா நிருபர்களும் ஷாக் ஆயிடுறான். ஒரு பத்மபூஷன் வாங்குகிற தகுதியே அந்த இடத்தையே நம்ம நிராகரிக்கிறாரே. அவர் சொல்றாரு, தம்பி ஒரு நிமிஷம் இரு, நான் எப்பொழுதும் கல்யாண ஊர்வலங்களில் இதுவரையும் நாதஸ்வரம் வாசித்ததே இல்லை. தெரியும், மிகப்பெரிய கலைஞர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கிற பட்டு பீதாம்பரம் பதவி அதிகாரம் இதை எல்லாவற்றையும் துச்சமாக மதிக்கிறார்கள். ஒரு ரைட்டர் அல்லது ஒரு இசைக்கலைஞன் என்பவன் அவன் ஒரு உச்சத்துல இருப்பான். ஒரு தடவை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். எனக்கு வந்து ஒரு ஊர் அப்படின்றது வந்து தஞ்சாவூர் அப்படின்றது, இன்னைக்கு தான் நான் தஞ்சாவூருக்கு வரணும் அப்படின்னாலும் எனக்கு தஞ்சாவூர் வந்து 40 வருஷமாக என்னுடைய தெருக்கள், எங்கே அணக்கரை இருக்குது, எங்கே கும்பகோணம் இருக்குது, கும்பகோணத்தில் ஒருத்தர் வந்து சீவலோடு எப்படி வெத்தலை போடுவார், அப்புறம் மத்தியான நேரத்தில் ரொம்ப பிரமாதமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு போட்டுன்னு மனைவியோட ஒரு நல்ல கலவியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு வேட்டியை நெஞ்சி அந்த வேட்டி எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு பிரபஞ்சன் எனக்கு எழுதியிருக்கார். அதனால் எனக்கு இந்த தஞ்சாவூர் லேண்ட்ஸ்கேப், இந்த நிலப்பரப்பு என்பது ஏற்கனவே நான் அறிந்த ஒரு நிலப்பரப்பு. இந்த உலகத்தில் எல்லா நிலப்பரப்புகளையும் எழுத்தாளன் தான் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஊரில் எங்கே ஆறு இருக்கும், அந்த ஊரில் எந்த இடத்துல குளம் இருக்கும், அந்த ஊரில் எந்த இடத்துல அக்ரஹாரம் இருக்கும், அந்த ஊரில் எந்த இடத்துல அழகான பெண்கள் இருப்பாங்க, இதை எல்லாத்தையுமே வெவ்வேறு தருணங்களில் ஒரு எழுத்தாளன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் சர்வே பண்ணி சொல்வதில்லை, அந்த மக்களுடைய ஆத்மாவை தன்னுடைய எழுத்துக்களில் கொண்டு வருகிறான். அதனால் ஒரு 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 புதிய மாவட்டத்தை அதனுடைய நிலப்பரப்பை, அந்த மண்ணை ஏற்கனவே ஒரு நல்ல வாசகனால் அறிந்து கொள்ள முடியும். அசோகமித்திரனை பார்ப்பதற்காக சென்னைக்கு போகிற பல எழுத்தாளர்கள் நேராக போய் டி நகரில் அவருடைய வீட்டை தட்டிடுவாங்க. அவர் ரொம்ப பதட்டப்பட்டுருவார். அவர் ரொம்ப தனிமையில் வாழ்ந்த ஒரு ரைட்டர். அவர் எப்படி வந்தேன், எப்படி தெரியும், வீடு அட்ரஸ் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார்னா, உங்கள் நாவல் படித்தேன் சார், அப்படியே வந்துட்டோம், யாரையும் கேட்கலான்னு சொல்லிடலாம். ஏன்னா அவருடைய நாவலில் அக்கு வேறு ஆணி வேற, டி நகர் எங்கே இருக்குது, என் வீடு எங்கே இருக்குது என்கிற புள்ளி விவரங்களோடு ஒரு எழுத்தாளரால் எழுத முடியும். எனக்கு தஞ்சாவூருடைய பல நிலப்பரப்புகள் ஏற்கனவே நான் அறிந்தது. அதிலும் குறிப்பாக இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய தி ஜானகிராமன் இந்த மண்ணை சேர்ந்தவர். தி ஜானகிராமனுடைய மோகமுள்ளில் ஆரம்பித்து அம்மா வந்தாலிலிருந்து பல கதைகளில் அவர் தஞ்சாவூரினுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை, குறிப்பாக தஞ்சாவூரினுடைய மாவட்டத்தில் இருக்கிற பெண்களை, பெண் மனதை விதவிதமாக ஆராதித்திருக்கிறார் ஜானகிராமன். எனக்குலாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். இந்த தஞ்சாவூரில் மட்டும் எப்படா ஜானகிராமன் எழுதுகிற மாதிரியான பெண்கள் இருப்பாங்க, மற்ற மாவட்டத்திலலாம் இருக்க மாட்டாங்களான்னு. நான் அவருடைய ஒரு புகழ்பெற்ற கதை இருக்குது, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஜானகிராமன் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்த்தார். அவர் டெல்லியில் வந்து ஒரு வாசகன் பார்க்குறார். பார்த்து, சார் நீங்கள் ஜானகிராமன் தானே அப்படின்னு கேட்குறார். ஆமாம். எப்போ சார் ஊருக்கு போவீங்க அப்படின்னு கேட்குறாரு. மார்கழி மாதம் போவேன். எதுக்குப்பா கேட்குற? இல்லை, எனக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் 5 ஏக்கர் நிலம் இருக்குது, உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்கிறார். அவர் பயங்கரமாக, ஒரு எழுத்தாளனுக்கு 5 ஏக்கர் நிலமா, எதுக்குப்பான்னு கேட்குறாரு. நீங்கள் தவம்னு ஒரு கதை எழுதிக்கிறீங்களே, அதுக்கு சார் அப்படின்னா. ஒரு கதைக்கு 5 ஏக்கர் நிலம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த வாசகன் சொல்கிறான், அவ்வளோதான் சார் எங்கள் அப்பா சம்பாரிச்சான், 50 ஏக்கர் சம்பாரிச்சிருந்தா 50 ஏக்கரையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு கதைக்காக ஜானகிராமனுக்கு
5 ஏக்கர் நிலம் எழுதித்தரேன், ஒரு சிறுகதைக்காக எழுதித்தரேன் அப்படின்னு சொன்ன வாசக மனது உள்ளது எங்கள் இந்தியா அல்லது எங்கள் தமிழ்நாடு அல்லது எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் பிரித்துக் கொள்ளலாம். நான் அந்த ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருக்கேன், அந்த தவம் கதை ஒன்லைனில் சொல்கிறேன். கும்பகோணத்தில் ஒரு அந்த அம்மாவை எப்படி சொல்கிறது, அந்த அம்மானே சொல்லலாம், ஒரு பேரழகியின் வீடு. ஜானகிராமன் அந்த பேரழகி எப்படி வர்ணிக்கிறார்னா, ஒரு பெண்ணுக்கு அழகான நிறம் வாய்க்கலாம், அழகான மூக்கு இருக்கலாம், அழகான உதடுகள் இருக்கலாம், அழகான ஸ்தனங்கள் இருக்கலாம், அழகான இடுப்பு இருக்கலாம், இடை இருக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பொண்ணுக்கு ஒரு கடவுள் படைச்சிட்டான்னா அவன் எந்த மாதிரியான தருணத்தில் இருந்திருக்க முடியும் அப்படின்னு அந்த தவம் கதையில சொல்றாரு. அந்த அம்மா கோயிலுக்கு ஒரு ஆரத்தி தட்டோட போச்சுன்னா, இதுவரையில எந்த குருக்களும் அந்த ஆரத்தி தட்டை மட்டும் பார்த்து வாங்கந்தே இல்லை. தடுமாறி நிலை தடுமாறி கை தவறி ஆரத்தி தட்டு பல தடவை கீழே விழுந்திருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பேரழகியாடா அந்த உலகத்தில் அப்படின்னு எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் அப்படி அப்படியே அச்சு அசலா படைச்ச அந்த அம்மா அவர் வர்ணிச்சுன்னே இருக்கார். ஆனால் ஒரு மிராசுதாரர், தம்பி சொன்ன மாதிரி ஒரு மிராசுதாரர் கும்பகோணத்துலேருந்து மத்தியானத்தில் வண்டி கட்டி சாயங்காலம் இருட்டும் போது அந்த அம்மா வீட்டுக்கு போகிறார். அந்த அம்மா பேரழகியா இருக்காங்க. அவங்க பேர் சொர்ணாம்பா. நீ என்ன பெரிய சொர்ணாம்பா அழகாடா அப்படின்னு ஒருத்தன் சிங்கப்பூர்ல மலேசியாவில் கேட்குறான். அங்க இருந்தா அந்த கதையை தொடங்குறார். நீ என்ன பெரிய சொர்ணாம்பா மாதிரியான அழகா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறப்போ, இவனுக்கு பார்த்த ஒரு பொண்ணை பற்றி ஒருத்தர் கேட்குறப்போ இந்த கதையை சொல்றாங்க. முழு கதையும் சொல்ல, ஒரே ஒரு இன்ச் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வண்டி ஓட்டி அந்த மிராஸ்தாரை கூட்டின்னு இந்த அம்மா வீட்டுக்கு போகிறான். இந்த அம்மா வெளியே அந்த ஆளை கூட்டின்னு போகுது. அந்த மிராஸ்தாரர் எப்படி இருப்பார்னா, பெரும்பான்மையான மிராஸ்தாரர்கள் ரொம்ப கட்டையா, ரொம்ப கருப்பா, ஏன் கலர்ல, நம்மளாம் சட்டையே பண்ணாத மாதிரி தான் இருப்பான். அவன்கிட்ட ஒரே தகுதி பணம் வச்சிருப்பான், அவ்வளோதான். இந்த பேரழகி அவனை உள்ள கூட்டின்னு போவான். இந்த வண்டி ஓட்டுன்னு போனவனுக்கு இதை தாங்கவே முடியாது. இவ எங்க இருக்கிறா, இந்த நாய் எங்க இருக்குது, இவனை இவ உள்ள கூட்டின்னு போறான்னா இவன்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பணம். அப்ப இந்த பணம் இருக்குதுன்னா, இந்த பணம் சம்பாரிச்சா நாமளும் இவளை ஒரு நாள் நம்மளையும் இவளை கூட்டின்னு போவா இல்லையா அப்படின்னு அவன் மலேசியாவுக்கு போயிடுவான். 10 வருஷம் காஃபி டீ அன்னம் தண்ணி ஆகாரம் கூட குடிக்காம சம்பாரிச்சு சேர்த்து வச்சு பணம் தானே இதை ஒரு நாளைக்கு எடுத்துன்னு சொர்ணாம்பாள்கிட்ட போய் கொடுத்துட்டு அவ கூட ஒரு நாள் இருந்துட்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட அவன் 10 வருஷம் பொறுத்து வருவான். வீட்டில் சூட்கேஸ்லாம் போட்டுட்டு வீட்டில் உடனடியாக சொல்லிட்டு, கும்பகோணூரில் ஒரு ஜோலி இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவன் சொர்ணாம்பா வீட்டுக்கு போவான். 10 வருஷமா சேகரிச்ச அவ்வளோ பணமும் வீட்டுக்கு பசங்களுக்கு மலேசியா எதுவுமே வாங்கி கூட வர மாட்டான், எல்லாமே அவளுக்கு மொத்த ரூபாயும் எடுத்துன்னு அவள் வீட்டுக்கு போவான். வீட்டை போய் கதவை தட்டுவான். ஒரு வயசான அம்மா, ஒரு பாட்டி கதவை திறக்கும். தந்தோடனே இவன் கேட்பான், சொர்ணாம்பாவை பார்க்கணும். நம்ம சொல்ல, நான் தான் சொர்ணாம்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். அவன் 3 தடவை ஹார்ட் அட்டாக் வரும். அப்படியே அதிர்ச்சியாகி, நீங்கள் தான் சொர்ணாம்பாவா? ஆமாம், அந்த முகம்லாம் பார்த்தா அந்த சக்கச்சவேல்ன்ற உடம்புல அந்த பச்சை நரம்புகள் இந்த வயசான காலத்தில் தெரியும், உடம்புலாம் சுருக்கமாயிட்டு இருக்கும். உள்ளே போயிட்டு அவன் உள்ளே கூட்டின்னு போவா. அவனை கூட்டின்னு போய், இப்படி பண்ணிட்டீங்களே, 10 வருஷம் நாயா பேயா உழைச்சி இவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், கடைசியில் நீங்கள் இப்படி ஆயிட்டுக்கிறீங்களே, தமா இருந்தாமா உனக்கான்னு சொல்லுவான். அதான் கதை. இந்த ஒரு வரிக்காக தான் இவ்வளோ பெரிய கதை. அந்த அம்மா கேட்கும், அவன் தோளில் கை வச்சு, எது எதுக்கு தவம் இருக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையாடா அப்படின்னு கேட்கும். இந்த ஜானகிராமனுடைய இந்த மாதிரியான கதைகள் இருக்குல்ல, அது நமக்கு கொடுத்த வாசிப்பு அனுபவம் இருக்குல்ல, வேற எந்த விஷயங்களும் கொடுக்கவே முடியாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்மளே ஒரு நிலத்தின் பரப்பை, ஒரு மனிதர்களின் வாழ்வியலை ஒரு எழுத்தாளன் தான் பதிவு செய்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நமக்கு இங்கே வரப்போகிற ஒரு கலெக்டரை விட, அல்லது இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மினிஸ்டரை விட, அல்லது இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிற ஒரு முதலமைச்சரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு பிரதமரை விட ஒரு எழுத்தாளனுடைய இடம் என்பது கொஞ்சம் மேலே. ஏனென்றால் அவன் ஒரு வாழ்க்கையினுடைய சகாப்தத்தை
மனிதர்களை அப்படியே பதிவு செய்து உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறார். அது அடுத்த தலைமுறை அதை எடுத்து வாசிக்கிறது. அதை வாசிக்கிற போது செப்டம்பர் மாதத்தில் எப்பொழுதுமே கல்லணை ஆறு திறக்கப்படும் என்பது கூட ஒரு எழுத்தின் வழியாகத்தான் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்கிறது. ஆனால் எழுத்து என்பது அவ்வளவு வீரியமான ஒன்று. அவர்கள் போட்டு கொடுத்த அந்த பாதையை இன்றைக்கு தஞ்சாவூரில் இருந்து எழுதி கொண்டிருக்கிற சசிகுமார், புலியூர் முருகேசன் வரையிலும் பாடுபட்டு அந்த மக்களை இங்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். வாசிப்பு மட்டும்தான் நம்மை இந்த மனநிலைக்கு கொண்டு போகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, நான் இன்றைக்கு தஞ்சாவூரை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாக டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளை என்கிற ஒரு புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வானை நீங்கள் எல்லோருமே தெரிந்திருப்பீர்கள். டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளைக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது. டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளை பத்மபூஷன் விருதை வாங்கி கொண்டு வெளியே வருகிற போது ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியே அவருக்கு ஒரு பெரிய பிரஸ் மீட் நடந்தது. பிரஸ் மீட்ல எல்லாரும் ராஜரத்னம் பிள்ளையை கேட்கிறார்கள், இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதியிடம் பத்மபூஷன் விருதே பெற்ற இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது இல்லையா என்று நிருபர்கள் கேட்கிறார்கள். ராஜரத்னம் பிள்ளை கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் சொல்ல இல்லை என்று சொல்கிறார். எல்லா நிருபர்களும் ஷாக் ஆயிடுறான். ஒரு பத்மபூஷன் வாங்குகிற தகுதியே அந்த இடத்தையே நம்ம நிராகரிக்கிறாரே. அவர் சொல்றாரு, தம்பி ஒரு நிமிஷம் இரு, நான் எப்பொழுதும் கல்யாண ஊர்வலங்களில் இதுவரையும் நாதஸ்வரம் வாசித்ததே இல்லை. மேடையில் உட்கார்ந்துதான், பட்டு பீதாம்பரம் போட்ட மேடையில் உட்கார்ந்துதான் நாதஸ்வரம் வாசித்திருக்கிறேன். நாதஸ்வரத்தை அவ்வளவு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். ஒரே ஒரு முறை தஞ்சாவூரில் நடந்த என்னுடைய நண்பனின் கல்யாணத்துக்கு அந்த பெண் அழைப்புக்கு நான் நாதஸ்வரம் வாசிக்க ஒத்துக்கொண்டேன். நான் தெருவில் பெண்ணு அந்த டிராக்டர்ல அலங்கரித்து உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பார்த்து நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டே போகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒருவேளை நம்முடைய காலகட்டத்தில் அதெல்லாம் மறந்திருப்போம். அந்த காலத்தில் இந்த பெட்ரமார்க்ஸ் லைட் இருக்கும். இந்த பெண் ஊர்வலத்தில் பெரும்பாலும் குருவிக்காரர்கள் அந்த பெட்ரமார்க்ஸ் லைட்டை சுமந்து வருவார்கள். அவர்களுக்கான ஒரு நாள் கூலி அன்னைக்கு ராத்திரி மண்டபத்தில் நாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு 11 மணிக்கு மீந்து போகிற கொஞ்சம் சோறு போட்டு அவங்களை துரத்தி விடுவார்கள். அப்படி ஒரு குருவிக்காரர், ரொம்ப கான்சியஸா குருவிக்காரன் அப்படின்னு சொல்லல, குருவிக்காரர் ஒரு பெட்ரமார்க்ஸ் லைட்டை தலையில் வைத்துக்கொண்டு, லைட் கரெக்டா டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளையினுடைய முகத்தில் படுகிறதா என்று தெரிகிற மாதிரி இவர் கூடயே அவரும் நடந்து வருகிறார். அப்படியே நகர்ந்து வருகிறார்கள். இவர் உச்சஸ்தாயில் தன்னுடைய நாதஸ்வரத்தை வானுக்கு உயர்த்தி ஒரு உயர்ந்த ராகத்தை வாசிக்கிற போது குருவிக்காரர் அந்த இசையில் மயங்கி பெட்ரமார்க்ஸ் லைட்டை விட்டுட்டு ஷபாஷ் அப்படின்னு கைத்தட்டுகிறார். லைட் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. ராஜரத்னம் பிள்ளை ஜனாதிபதி மாளிகையில் நின்று நிருபர்களிடம் சொல்றாரு, அவன்தான் சார் என் பாட்டை கேட்டுட்டு, அவன்தான் என்னுடைய வாசிப்பை கேட்டுட்டு எனக்கு பட்டம் கொடுத்தவன். இந்த ஜனாதிபதிக்கு யாரோ 4 ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லிக்கிறாங்க, பத்மபூஷன் யார் யாருக்கு கொடுக்கலாம், ராஜரத்னம் பிள்ளைக்கு போடுங்க. அவர் யாருங்க? அவர் நாதஸ்வரம் வாசிப்பாருங்க. ஜனாதிபதிக்கு நாதஸ்வரம் என்னன்னு தெரியாது, புல்லாங்குழல் என்னன்னு தெரியாது. அதனால அவர் கொடுத்துட்டாரு. எனக்கு அந்த குருவிகார் கொடுத்தாருல, அவர் ஏற்கனவே எனக்கு பத்மபூஷன் கொடுத்துட்டாரு. ஜனாதிபதி கொடுக்கிறது இது 2வது. இதில் எனக்கு பெரிய விருப்பமே இல்லை. மிகப்பெரிய கலைஞர்கள், இந்த பொன்வண்ணன் சாருக்கு தெரியும், மிகப்பெரிய கலைஞர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கிற பட்டு பீதாம்பரம், பதவி, அதிகாரம், இதை எல்லாவற்றையும் துச்சமாக மதிக்கிறார்கள். ஒரு ரைட்டர் அல்லது ஒரு இசைக்கலைஞன் என்பவன் அவன் ஒரு உச்சத்தில் இருப்பான். ஒரு தடவை ஜனாதிபதி வெங்கட்ராமனை அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் இவருக்கு, சந்திரபாபு. பாபுவோட பெரிய ரசிகர் வெங்கட்ராமன். பாபு டெல்லிக்கு ஏதோ ஒரு ஷூட்டிங் போய்க்கிறார். உங்களை ஜனாதிபதி மாளிகையில் விருந்துக்கு கூப்பிட்டுக்கிறாரு. பாபு அவர் வீட்டுக்கு போய் எதிரில் சோஃபாவில் உட்கார, சுற்றி புரோட்டோகால் பிரகாரம் ராணுவ பாதுகாப்பு இருக்கிறது ஜனாதிபதி. இவர் உட்காந்து உடனே ரொம்ப கேஷுவலாக ஜனாதிபதி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பெரிய ரசிகன், ஒரு பாட்டு பாடுங்க பாபுன்னு சொல்கிறாரு. நான் ஒரு முட்டாளுங்க பாட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. பாடுங்க உடனே அவர் நான் ஒரு முட்டாளுங்கன்னு பாடுறாரு. பாடின உடனே ஜனாதிபதி கண்ணை மூடி அந்த ராகத்துக்கு தன்னோட தொடையில தட்டி மியூசிக் போடுறாரு. மியூசிக் போட்ட அடுத்த செகண்டு சந்திரபாபு
தான் சோஃபாலேருந்து குரங்கு மாதிரி எகிரி ஜனாதிபதி மடியில் போய் உட்காந்துக்கிறார். உட்கார்ந்த உடனே இந்த AK-47 வச்சுன்னு நிற்கிறான்ல, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த புரோட்டோகாலை எப்படா மீறுறது, இவர் எப்படி இறக்குறது, இல்லை சுடுறது, ஒன்றுமே புரியல. எல்லாரும் அப்படியே திகச்சு நிற்கும் போது சந்திரபாபு அடுத்த இடத்துக்கு போகிறாரு. ஜனாதிபதி வெங்கட்ராமுடைய கன்னத்தை தட்டுறார். ஜனாதிபதி அவர் தட்டிடே, நீ பெரிய ரசிகர்டா அப்படின்றார். அப்போ ஒரு ரைட்டை ஒரு 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 கலைஞன் வந்து மற்ற எல்லாத்தையும் அந்த செகண்டில் வந்து நிராகரிக்கிறான். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கலா அனுபவம் தேவைப்படுகிறது. நான் சமீபத்தில் உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் ஜெகநாதன் ஒரு சின்ன பையன், ஒரு 20-22 வயசு அல்லது ஒரு அதிகபட்சம் 30 வயசு இருக்கலாம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.